ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் வீடியோவில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 10 பேரன் அவனை நம்ம பீட் பண்ணி அவனோட கார் போர்ஸ் கேமன் எஸ் அதையும் நம்ம போனஸ் மார்க்கெட்டில் வின் பண்ணிட்டோம். அந்த எபிசோட் வாட்ச் பண்ணாதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானும் தட்டி விட்டுருங்க, அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்க, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் லிஸ்ட் நம்பர் 9 ஏல் அவனோட ஆல் ரேசஸ் ப்ளஸ் மைல் ஸ்டோன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போர்ஸ் கேமன் அதை தான் இப்போ நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். நம்ம எல்லா பிளாக் லிஸ்ட்டும் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க காரை நம்ம அப்கிரேட் பண்ணி அந்த ரேஸ் அப்படியே தான் நம்ம முடிச்சுட்ருக்குறோம். இப்போ நம்ம அப்கிரேட் சென்டருக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்ஸு வேணாங்க, பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும், ஏன்னா பார்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இன்ஜின் ஓகே, இது லாக்கில் தான் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் இதுவும் லாக்கில் தான் இருக்கா? ஓகே, சஸ்பென்ஷன் இதுவும் லாக்குங்க, எல்லாமே நல்லா தான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். நைட்ரஸ் ஓகே, இது இருக்குது. சூப்பர் ப்ரோ இருக்குது, அதை வேணால் போட்டுக்கலாம். 12,500 தானே. டயரு அதுவும் லாக்கில் தான் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி இதுவும் போட்டிருக்கான். ஓகே, பிரேக்கு அதுவும் லாக்கு. என்னங்க எதுவுமே போட முடியாது போல இருக்குது. டர்போ அதுவும் லாக்கு. வாட் இஸ் திஸ் கேமன், இப்படி பண்ணிங்கன்னா எப்படி? ஓகே, ஒரே ஒரு அப்கிரேட் தாங்க. டர்போ இது நைட்ரஸ் மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்கோம், மற்ற எல்லாமே ஃபுல் அப்கிரேடில் தான் கார் இருக்குது. டைரெக்டாக நம்ம ஜம்ப் டு சேஃப் ஹவுஸ் பிளாக் லிஸ்ட் ரேசஸ் பார்த்துடலாங்க. ஏல் சர்க்கியூட் கா ப்ராபபிலிட்டி மினிமம் தான் இருக்குது. மொத்தம் 8 ரேஸ் இருக்குங்க. 5 ரேஸ் வின் பண்ணணும், 7,90,000 பவுண்டி வின் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மைல் ஸ்டோனுங்க. இதுதான் நம்ம டார்கெட்டு. ஃபஸ்ட் ரேஸு லேப் 2 லேப் தாங்க சர்க்கியூட்டில். ஸ்டார்டிங் எப்படி போகுது காரு? ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே தான் போகுதுங்க. நல்லா இருக்குங்க, ஓரளவுக்கு ஹேண்ட்லிங்கு பெட்டராக தான் இருக்குது. எல்லாமே இல்லை, இது இவன் இடிச்சிட்டான். நல்லா இருக்குங்க. எனக்கு அந்த புளியை வச்சு நம்ம ஓட்டிட்டு இது சூப்பராக இருக்குங்க. ஆனால் போலீஸ் ரேஸில் எப்படி இருக்குன்னு தெரில, ரேஸுக்கு நல்லாயிருக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல்னால். ஆனால் ஸ்பீடு நல்லா இழுத்து போகிற மாதிரி தெரியுது. ஓகே, இதை வச்சு நம்ம முடிச்சிடலாங்க ஈஸியாக. பட் ஏல் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். ஏலோட ரேஸு பார்க்கலாம். பிளாக் லிஸ்ட் ரேஸ், பிளாக் லிஸ்ட் நம்பர் 8 தானே அவன்? 9 சாரி. இப்போதைக்கு நம்ம எத்தனை பொசிஷனில் இருப்போம்? செகண்ட் பொசிஷனில் இருக்கும். ஃபஸ்ட் நமக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காங்க ஆல்ரெடி. உங்கள் ஷார்ட்கட் எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஓகே, எப்படி ஃபஸ்ட் வந்தாச்சு. இடிச்சிட்டேனா? இடிக்காம போடா போர்ஸே. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டில் தான் இருக்கேன். சூப்பரு. இந்த சின்ன சின்ன ஷார்ட்கட் மாதிரி வருங்க, அதில் 2-3 இது தேவையில்லாத ஷார்ட்கட் மாதிரி வரும், அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அப்போ ரோடு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக தான் போகுது ரோடு. ஓகே, மேலே ஒரு பாலம் போகுது, அது அப்படி வந்திருந்தால் பாலத்தோடய வந்திருக்கலாம், பட் அது க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இதில் ஒரு பெரிய டேனிங் வருது. திரும்பிடுறா, அட்வான்ஸ்டாக திரும்பிட்டேன். ஓகே, ஃபஸ்ட் லேப் முடிய போகுது. ஃபஸ்ட் லேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷனில் தாங்க இருக்கோம். வேறு லெவலு. பார்த்து இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு உடனே கைக்கு செட் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓரளவுக்கு ஹேண்ட்லிங் எல்லாமே. நானாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் தான் உண்டே தவிர காரு நல்லா போகுது. ஐ லைக் திஸ் கார் போர்ஸ் கேமன் எஸ். லாஸ்ட் எதுக்கு எஸ் வச்சுருக்கானுங்கன்னு தெரில. ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க, அப்படியே அழுத்தி பிடிச்சிடலாங்க. இதில் ஒரு சின்ன ஷார்ட்கட்டு வருது. கரெக்டாக திருப்பி ஷார்ட்கட்டுக்குள்ளே நல்ல போகலை. அந்த ஷார்ட்கட்டில் போய் தான் முட்டிக்கு நிற்கணும். ஷார்ட்கட் மாதிரியே ரோட்டில் காட்டுதுங்க. நான் ஸ்பீடில் நேராகவே வந்துட்டேன். இந்த ஷார்ட்கட்லாம் நல்ல ஷார்ட்கட்டுங்க, இதெல்லாம் எடுத்துக்கணும். ஆனால் அங்கே போய் எண்டில் போய் திரும்பிட்டு வர்றதுக்கு இதில் ஷார்ட்கட் எடுக்கக்கூடாது. இது கரெக்டாக ரோட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டு. ஓகே, இது நேராக இதுக்குள்ளே போயிருக்கலாமே. போயிடலாம். ஓகே, நேராக தான் போகுது. இதுக்குள்ளே போயிரு. சூப்பர்ரா, அவ்வளோதான். சூப்பர். எல்லா ஷார்ட்கட். ஐயோ, திருப்பலங்க, திரும்பிடுச்சு கார். போச்சு. ஐயோ, செகண்ட் லேப்பில் வந்தால் இப்படி நடக்கணுமா? ஐயோ, முந்திட்டு போயிட்டான். பிடிக்கணுமே அவனை. போயிடாதடா. செகண்ட் லேப்பு ஏம்லே இப்படி பண்ணுறிய? ஜிபி முத்து டைலாக்லாம் வருது.
புட்டிச்சிரு அவ்வளோதான், அழுத்திடுறோம், அவ்வளோதான். செம நல்ல லெவலில் நைட் ரேஸ் ஃபுல்லாக இருந்தனால வின் பண்ணிட்டோங்க. சூப்பருங்க. டைரெக்டாக நெக்ஸ்ட் ரேஸ் போயிடலாம். இந்த சர்க்கியூட்டு அந்த நாக் அவுட்லாம் முடிச்சிடலாங்க. அதாங்க நிறைய லேப் வரும் பாருங்க. இதுக்கு 3 லேப் ஆமாம். அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே முடிச்சு விட்றலாம். ஓகே, இதுவும் சேம் சர்க்கியூட்டு தான், பட் 3 லேப்பு. போன கேம் போன ரேஸ் பார்த்தீங்கன்னா 2 லேப்பு, இப்போ பார்த்தீங்கன்னா 3 லேப்பு. ரோடு லைட் அந்த டேனிங்கா. ஓகே ஓகே. அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. எப்படி போகிறாம பாருங்க. கார் வருது, இங்கேயும் காரு. இங்கே நிறைய கார் வருதுங்க ரோட்டில். எங்கே பாருங்க டாக்ஸி வாடா. திருப்பி சூப்பரான போட்டை வேறு லெவலில் இருக்குங்க. இந்த காரு செம்மையாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸு. இது ஃபுல் அப்கிரேட்லாம் பண்ணால் என்னங்க இத்தனை கார் வருது ரோட்டில். அங்கே பாருங்கள் கோ ரேசர்ஸே திணறிட்டு தான் வரானுங்க. நம்ம இடிக்காமல் கரெக்டாக வந்துட்டோம். இங்கே ஒருத்தர் திரும்புறான் பாருங்க. நிறைய கார் விட்டுருக்கானுங்க. அச்சிச்சோ இங்கே பாருங்க எத்தனை போயிட்டுருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இந்த ரேஸ் கொஞ்சம் டஃப்னு நினைக்கிறேங்க. அதான் இதனால தான் எல்லோரும் 7ஓட ரேசஸ் எல்லாமே டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நான் விளாண்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, முடிச்சிருக்கேன். இவ்வளோ கார்ஸ், எவ்வளோ கார்ஸ் வருது பாருங்க. இது வரைக்கும் நம்ம விளாண்டு எந்த ரேஸ்லையுமே இவ்வளோ கார்ஸ்லாம் வராதுங்க. ஏதோ அங்கங்கே ஒன்று போயிட்டுருப்பானுங்க. இது கண்டினியூஸாக எத்தனை வந்துச்சு பார்த்தீங்களா. அங்கே வருங்க. இது கூட பெரிய ரோடு ஒன்றும் தெரில. ஓகே ரைட்டு. ஓ சூப்பர். ஒரு லேப் முடிச்சாச்சுங்க. ஆனால் கொஞ்சம் லென்த்துன்னு சொல்ல முடியாது, ஷார்ட்டுன்னு சொல்ல முடியாது. உங்கள் காரை பாருங்க. ஐயோ சூப்பர். அப்படி ஒரு ரைட்டு. ஜபா டே இங்கே பாருங்க எத்தனை காரு பாருங்க. ஏங்க என்னங்க இப்படி வருது. ஐயோ என்எஃப்எஸ் தான் ஓட்டுறோமா, ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஜெட் ஓட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. இங்கே வருங்க எத்தனை காருங்க. ஐய போன லேப்போட இந்த லேப்பில் டபுளாக வருது. இடிச்சிட்டேன் கண்டி. இதெல்லாம் எங்கே ஸ்பீடு போகுதுங்க. 100க்கு மேலே 150க்கு மேலே போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது எங்கே கண்ட்ரோல் பண்ணேன். ஐயோ இப்படி இடிச்சிட்டே போனான். அவனுங்களும் வரமாட்டான். அவனுங்க இதுக்கு மேலே இடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்புறம் நின்றுட்டானுங்க பாருங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது ரேஸு, வேறு லெவலில் இருக்குது. ஓ ஐயோ திருப்பி இடிச்சிட்டானே. இங்கே பாருங்க எத்தனை காரு பாருங்க. ஃபுல்லாக காராக தான் போய்கிட்டு இருக்குது. இடிக்காமல் ஓட்டி வின் பண்ணுறது தான் அது. ஓகே இதான் எனக்கு நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் டஃப். ஐயோ திரும்ப மாட்டேங்குது. திரும்ப மாட்டேங்குதுங்க லெஃப்ட்டில். ஐயோ அப்பா திரும்பிடுச்சு. பாருங்க அந்த கீ ப்ரெஸ் ஆன மாதிரியே அப்படி ரைட்டில் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்பப்போ இந்த இது வருதுங்க. இது கீபேட் மிஸ்டேக்கா இல்லை கேம் பக்கான்னு தெரியல. சூப்பரு. போயிட்டு நேராக போயிடாதரா. அவ்வளோதான் சூப்பர். இதில் ஒரு ரைட்டு செம்மாங்க. ஆனால் இந்த லேப்பு வேறு லெவலில் இருந்துச்சுல்ல. எத்தனை காரு. ஆனால் த்ரில்லிங் ஆச்சா. இங்கே பாருங்க இதுக்கு அதுக்கு மேலே வரும் போல இருக்கும் 3வது லேப்புக்கு. பார்த்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம். இன்னும் கிட்ட வந்துட்டானுங்க. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இந்த ரேஸ். உண்மையிலே வேறு லெவல். இந்த மாதிரி ரேஸ் தாங்க எனக்கு பிடிக்கும். அதாவது டஃப்பாக இருக்கணும். எத்தனை கார் பாருங்க ஆப்போசிட்டில். சர்ன்னு வந்துக்கிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஐயோ ரொம்ப ட்ரிப் பண்ணிட்டாங்க. ஹேண்ட் பிரேக்கு வேறு ஒன்றும் இல்லை. சூப்பருங்க. ஐ லைக் திஸ் ரேஸ். வேறு லெவல் ரேஸ். ஃபஸ்ட்டு லேப்பை விட செகண்ட் லேப்பும் தேர்ட் லேப்பும் மாஸாக விட்ருக்கானுங்க. இனி வர போகிற ரேஸ் எல்லாமே இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா த்ரில்லாக ஓட்டலாங்க. அதாங்க நல்லாயிருக்கும். சும்மா ஈஸியாக வின் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நல்லா இருக்காது இந்த ரேஸ். ஆனால் இந்த மேப்பு இந்த சர்க்கியூட் ஒருத்துங்க. 3 லேப்பும் வேறு லெவல். 3 லேப் நான் கொஞ்சம் 3 லேப் இருக்கேன்னு நினச்சேன். பட் நல்லா இருந்துச்சு. சூப்பர். இவனுங்களை வின் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் முடிய போகுது. இல்லை கரெக்டியோ முடிய போகிற டைம் நம்மளை பிடிக்க முடியாதுங்க. அவ்வளோதான் வந்துருச்சு. நம்மகிட்ட வேறு ஃபுல்லாக வேறு நைட் ரேஸ் வேறு இருக்குது. ஈஸியாக வின் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பர் ரேஸுங்க இது. ஓகே அப்படியே நெக்ஸ்ட்டு இன்னும் நாக் அவுட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சிடலாங்களா. ஏன்னா நிறைய லேப் இருக்கிறதெல்லாம் முடிச்சிடலாங்க ஃபஸ்ட்டு. ஓகே நாக் அவுட். அது ப்ராபபிலிட்டி மினிமம் தான் இருக்குது. சூப்பர் முடிச்சிடலாம். நாக் அவுட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடைசியாக ஒவ்வொரு லேப்லேயும் கடைசியாக வர்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நாக் அவுட் ஆயிடுவாங்க. எந்த லேப்லேயுமே லாஸ்ட்டில் வரக்கூடாது. மொத்தம் 3 லேப்பு.
இடிக்காமல் போடாடே. வேறு அப்படியே இடிச்சிட்டு தள்ளிட்டு போகிறானுங்க. எப்படியும் லாஸ்ட்டாக தான் வர போகிறீங்க. அப்புறம் என்னடா இதெல்லாம் அதே ரோடு தான். ஆக்சுவலாக இப்போ கார் எதுவுமே ஆப்போசிட்டில் வரல பாருங்க. போன ரேஸில் எப்படி வந்துச்சு, மேட்ச்னே வருது வாயில் கிரிக்கெட் விளாண்டு. வா இந்த ஷார்ட்கட்டா சூப்பரு. பறந்தா சச்சிச்சோ சரிஞ்சிருச்சு. பரவாயில்ல. கீழே விழுந்தாலும் மீசில் மண் விட்டாத மாதிரி வந்துட்டோம். அவனுக்கு சுற்றி வர்றதுக்குள்ளே நான் முடிச்சிருவேன். சூப்பருங்க. இந்த ரேஸ் அப்போ ஈஸியாக வின் பண்ணிடலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஷார்ட்கட் இருந்துச்சுனாலே போதுங்க. அவனுங்க 8 போட்டு வர்றதுக்குள்ளே நம்ம பாதி தூரத்துக்கு போயிடலாம். இடிக்காமல் ஓட்டினான், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கார்ஸ் வரல. இங்கே ஒரு ஷார்ட்கட் சூப்பர் நல்ல திருப்பிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் அவ்வளோவா கார் வரல பாருங்க. போன ரேஸு வேறு லெவலுங்க. எத்தனை காரு சருன்னு ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஜெட் ஓட்டின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் 1-2 தான் போயிட்டுருக்கானுங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் டஃப்பாக இல்லை. சூப்பர். ஃபர்ஸ்ட் லேப் முடிஞ்சிருச்சு. டேய் நீ ஏன்டா அங்கே வந்து முட்டுற. சூப்பர். ஃபர்ஸ்ட் லேப் முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கார்ஸ் வருதுங்க. வரட்டும். ஐயோ சூப்பர். பின்னாடியே தான் வரானுங்க. இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. செம்ம ட்ரிஃப்ட்டு. நேராக பறந்துடணும். அழுத்தி பிடிச்சி போயிடலாம். டேரெக்டாக ரோட்லேயே லேண்ட் ஆயிடணுங்க. அதில் தட்டிடவே கூடாது. ஐயோ தட்டி போச்சு. இவன் எங்கடா வந்து உள்ளே வந்து ஐயோ. நானே இதில் தான் கொஞ்சம் லீட் எடுப்பேன். வந்து முட்டுறான். எனக்குனே வரானுங்க. எங்கேருந்தா வரான்னு தெரில. பறந்துட்டு இருக்கும்போது எங்கே பிரேக்கு பிடிக்க. ஐயோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான் முன்னாடி இருக்கோம். சூப்பர். ஐயோ ரொம்ப ட்ரிப்ட் ஆயிடுச்சுங்க. போக மாட்டேங்குது. பூஸ்ட் ஒருத்தன் போயிட்டான். அதில் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆயிடுச்சு. அப்பா ஸ்லோவாகிட்டான். இதில் ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி வருமே. ஐயோ இதில் எங்கே முட்டினா போய் இவன் வேற. அவனுங்களே திணறி தான் ஓட்டுறானுங்க. பிடிச்சிடலாம். இன்னும் டைம் இருக்குது. மிச்சம் பூஸ்ட்டை பூஸ்ட் இல்லையோ. சூப்பர். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. கார் நல்லா தாங்க போகுது. கார்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். அது என்னோடய மிஸ்டேக்கு தான். ஸோ காரை குறையே சொல்ல முடியாது. தரமாக இருக்குது காரு. டேய் பேரனு வேறு லெவலில் வச்சுக்கடா காரு. நம்ம புலி மாதிரி இல்லாமல் தரமாக இருக்குது காரு. ஆனால் புலி போலீஸ் ஸ்டேஷனில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எக்லிப்ஸு மிட்சுபிஷி எக்லிப்ஸ். இது பார்த்தீங்கன்னா போர்ஷ்மேன் கேமன் எஸ் போர்ஷ்மேனுங்க பாருங்க. போர்ஷி கேமன் எஸ். கொஞ்சம் அப்படியே இதாயிருச்சு. ஓகே இந்த ஷார்ட்கட் கரெக்டாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி லேண்ட் பண்ணலாங்களா. ஏன்னா போன டைம் ஸ்பீடாக போய் அங்கே போய் அடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா நேராக ஒருத்தன் போகிறான். ஓகே ஸ்லோவாக அப்படி லேண்ட் பண்ணோம்னா கரெக்டாக இறங்கிடுது. ஓகே இல்லைனா ஹை ஸ்பீடில் வந்து இறங்கணும்னா அடுத்த ஸ்டெப்லேயே போய் டேரெக்டாக போய் இறங்கிடலாங்க. அதுக்கு கொஞ்சம் ஹை ஸ்பீடு வேணும். ஓகே ஒரு ஸ்மூத் டர்னிங். ஓகே சூப்பர். இப்போ வரைக்கும் செம்மையாக போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் சொன்னேன் செம்மையாக போயிட்டுருக்கணும். டேய் டாக்ஸி. இதில் ஒரு லெஃப்ட் வரும். கரெக்டாக திரும்பி வரணுங்க. இதில் பார்த்து அவ்வளோதான். சூப்பருங்க. செம்ம லீடு எடுத்துட்டோம். அவங்க எங்கேயோ இருக்கானுங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அழுத்திடலாம். இனிமேல் அவனுங்க நம்மளை பிடிக்கிறது கஷ்டம் நினைக்கிறான். அவனுங்க இல்லை, அவன் ஒருத்தன் தானே இருக்கான். லாஸ்ட் லேப்பு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். செம்மாங்க வேறு லெவல் ரேஸு. சூப்பரே. இந்த ரேஸ் நம்ம வின் பண்ணிட்டோம். 8000 ரூபாய். நெக்ஸ்ட்டு என்ன ரேஸ் ப்ளே பண்ணலாம். டோல் பூத்து காப்ராபிலிட்டி மேக்ஸிமம் இருக்குது. இதில் மினிமம் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே டோல் பூத்து இப்போ நம்ம கூட கோ ரேசஸ் யாருமே வரமாட்டாங்க. சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 4 டோல் வரும். என்னங்க 6 டோலுங்க இருக்குல்ல ஹையஸ்ட்டுங்க. ஓ 6 டோல் ஓட்டணுமா. சரி ஓகே. இதுவும் அப்போ லென்த்தியான ரேஸ் தான் போல இருக்குது. இதுவும் கொஞ்சம் டோல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாங்க. டோல்லாம் ஒன்றும் கஷ்டமாக வராது அவ்வளோவா. நமக்கு கஷ்டமாக இருக்கிற இதுனா கஷ்டம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கட்டுப்பாகிறதுனா அந்த நாக் அவுட்டு தாங்க. ஃபஸ்ட்டு 2 லேபு ஜெயிச்சுட்டு 3ஆவது லேபு தோத்தோன்னு வைங்களேன் செம்ம காண்டாகும். அந்த இதுதான் கொஞ்சம் கடுப்பாகும்.
அதே மாதிரி இன்னொன்று இருக்குங்க, அந்த குட்டி ரேஸு, அது பேர் என்ன பேர், ட்ராக் ரேஸு. அதுவும் செம்ம கடுப்பாகுங்க. திடீர்னு அந்த கீரை போட்டு 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 அந்த காரு கண்ட்ரோல் இருக்காது, அது ஒரு ரோபோ மாதிரியே போகும். முன்னாடியே நம்ம இந்த டேரக்ஷன் அந்த டேரக்ஷன் கரெக்டாக அப்படி திரும்பும், அப்படி அந்த மாதிரி திரும்பும். ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். எது இந்த டோல்கேட்லாம் ஈஸிங்க வரும், முட்டிக்கிட்டு இருக்கிறேன். 16 செகண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஓகே, இந்த டோல்லாம் கொஞ்சம் அடுத்த டோல் பக்கத்தில் தாங்க இருக்குது, டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 16 செகண்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். டனிங் சூப்பர், கார் சூப்பராக இருக்குங்க, செம்ம காம்பேக்டாகவும் இருக்குது, கண்ட்ரோல்ஸு வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் அல்டிமேட் ஃபுல்லாக நம்ம அப்கிரேட் பண்ணோன்னா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காரை நான் சேல் பண்ண மாட்டாங்க, வச்சுக்குவேன். சூப்பர், 20 செகண்ட்ஸ் முன்னாடியே முடிச்சிட்டோம், வேறு லெவல். அடுத்த டோல் பார்த்திங்கன்னா 56 செகண்ட்ஸ் இருக்குது. செம்மையாக போகுது காரு, வேறு மாதிரி வெறித்தனம். இதை வச்சு ஏழை ஈஸியாக பீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். எம்பிளையை கூட அடிச்சிடலாம், ஒரு டான்ஸிங் ரோஸ் அடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஏழுக்கு ஓவர் பில்டப்பாக இருக்குது. பார்த்துடலாம். ஐயோ, டோலிக்கிட்ட வந்து 30 செகண்ட்ஸ் முன்னாடி முடிச்சிருப்பேன், அந்த கிறுக்கன் வந்துட்டான். 24 செகண்ட்ஸ் முன்னாடி முடிச்சிட்டேன். இந்த டோலும் பக்கத்தில் தாங்க இருக்குது. நான் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்குள்ளே முடிச்சிடலாம் சல்லுன்னு. இதான் பக்கத்தில் வந்துருச்சு பாருங்க மேப்பில். அவ்வளோதாங்க, 5 முடிச்சாச்சா, சூப்பர். லாஸ்ட்டுங்க. ஓ, இதுலேயும் இது இருக்கா, வேறு லெவலு. ஐயோ, பல்ட்டி பாருங்க, இப்போ நல்ல லெவலில் பிரேக் அடிச்சு நிப்பாட்டிட்டாங்க. பல்ட்டி வேறு லெவலு, சூப்பர். இந்த ஷார்ட்கட் வந்துருச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் ஈஸியாக வின் பண்ணிடலாங்க. ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருவோம். ஆனால் டோல் ரொம்ப லாங்கில் இருக்குது, இன்னும் 1 நிமிஷத்துக்கு போகணும் போல இருக்கே. ஐயோ டே ஏன் இப்போ எதுக்கு இந்த ட்ரிப்ட்டு? அப்படி தான் எல்லாத்தையும் உடச்சிட்டு, இதெல்லாம் வந்து காரோட தப்பு இல்லை, நான் பண்ணுற சேட்டைகள். இந்த ஃபேக்ட்ரி ரோடா, ஐயோ நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க ரோடு. ஓகே பரவாயில்ல, இது நேராக போகுது. இன்னும் இதில் எப்போவுமே லெஃப்ட்டு டேர்ன் பண்ணி போவோம், 2-3 லேப் அப்படி தான் ஓட்டணும். ரொம்ப ட்ரிஃப்ட் ஆகுதுங்க, அப்பா கண்ட்ரோல் பண்ணிட்டேன். சூப்பர், வேறு லெவல் ஃபினிஷு, விட்டுச்சு உடச்சிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேஸ். என்ன ரேஸ் ஓட்டலாங்க? இது மினிமம் தான் இருக்குது, ட்ராப்பு, ஸ்பீட் ட்ராப்புங்க. இந்த ரேஸில் நம்ம ஃபஸ்ட்டு வரணும்னு இல்லை, நம்மளோட ஹை ஸ்பீடு தான் மேட்ரு. எந்த காரு அதிகமாக ஸ்பீடில் போயிருக்கோ அந்த கார் தாங்க வின். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற அந்த ஒய்ஃபை சிம்பிள் மாதிரிங்கிறது வரும், அந்த ஸ்பீட் ட்ராப். அது வந்து நம்ம வரும்போது ஸ்பீடு கொடுக்கணுங்க, அதில் தான் ஒவ்வொரு ஸ்பீடும் நம்ம ரெக்கார்ட் ஆகும். ஃபைனலாக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி யார் அதிக ஸ்பீடில் இருக்காங்களோ அவங்க வந்து வின்னர். ஐயோ, லைட்டாக இடிச்சு விட்டு போயிட்டானுங்க. ஐயோ லாஸ்ட்டா, ஐயோ ஏய் இன்னொன்று வருதுங்க, பறந்துடலாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்துடுறேன். எப்படி 164 ஃபஸ்ட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். 200 தொடணுங்க, 200 இது வரைக்கும் எதுலையுமே தொட்டதில்லை, இதில் ட்ரை பண்ணலாம். நான் அடுத்து இன்னொன்று வந்துருச்சு, இதிலலாம் 200 தொட வாய்ப்பு இல்லை. ஐயோ 135, இந்த பக்கம் தான், இந்த பக்கம் தான். ஐயோ கரெக்டாக தான் திரும்பினாங்க, டக்குன்னு திருப்பிட்டேன். இதில் கீழோடி போக வேண்டாம், அவனுங்க கீழோடி வரானுங்க சென்டரில். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நின்றுட்டா பார்த்தீங்களா, அது கஷ்டமாக இருக்கும், அதில் இடையிடையே தூணாக இருக்கும். 200 எப்பயாச்சும் தொட்டணுங்க. 155 போயிட்டுருக்கா. ஓகே, ஐயோ 10 ஐயோ இதில் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, மேலே ஏற்றமாக வச்சுட்டானுங்க. 108 தாங்க. ஐயோ சின்ன ஐயோ போயிட்டான் முன்னாடி. நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம் ஸ்பீடில், பிடிச்சிடலாம். 200 ரீச் பண்ணவே முடியாது போல இருக்க. சூப்பர், பக்கத்துலேயே இருக்குது, கொஞ்சம் அழுத்திடலாங்க. 137 ஃபஸ்ட்டில் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிய போதும், இன்னும் 1 வரும்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் இல்லைங்க, முடிஞ்சிருச்சுங்க, டக்குன்னு முடிக்கணுங்க. அவன் முன்னாடி போயிட்டான். ஆக்சுவலாக அவன் தான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டான், நம்ம ஸ்பீடில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறனால முடிச்சுட்டாங்க. சூப்பர், நைஸ்.
200 ரீச் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் ட்ராகை முடிச்சிடலாம். ஐயோ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் கியர் போட்டு ஓட்டுறது. கரெக்டாக அந்த க்ரீன் கலர் வரும்போது கியர் போடணுங்க. சூப்பரு சூப்பரு சூப்பரு. கியர் போடு வேணாம், இருக்கட்டும். ஏர்லி ஷிஃப்ட்டில் மெதுவாக போட்டேன். கியர் போட்டிருக்கணும், ஆனால் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, அப்படியே விட்டுட்டேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எப்படி போனானுங்க பாருங்க, செமங்க, முடிச்சாச்சு, வேறு லெவல். ஆனால் இதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறான் பார்த்தீங்களா, 1500 அந்த மாதிரி தான் கொடுக்குறானுங்க. ஓகே, இப்போ மைல் ஸ்டோன் முடிச்சிடலாம். ஏன்னா இன்னும் 2 ரேஸு பார்த்தீங்கன்னா காப் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக போலீஸ் வருவானுங்க. ஸோ இப்போ மைல் ஸ்டோனை முடிச்சிடலாங்க. இது ஸ்பீட் ட்ராப்பு, இதெல்லாம் ஈஸி தாங்க முடிச்சிடலாம். ஏன்னா கார் நல்லாவே ஸ்பீடாக போகுது. 150 வச்சா கூட நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ எவ்வளோ வச்சுருந்தானுங்க, 139ஆ? ஓகேங்க, சூப்பர். 147 வந்துட்டோம், செம. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்பீட் ட்ராப்பு. இது 149 வச்சுருக்கானுங்க. 143ஆ? ஓகே, இங்கே இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக அழுத்தி பிடிப்போம். 140+ இருந்தால் நேராக உள்ள இடத்துல தான் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, நேராக தான் இருக்குது. நடுவில் எதுவும் கார் வராமல் தான் சரி. சூப்பர், அவ்வளோதான். 158 போயிடுச்சு. ஓகே, இன்னும் ஒரு ஸ்பீட் ட்ராப் இருக்குது, அதையும் முடிச்சு விட்றலாங்க. ஸ்பீட் ட்ராப் தாங்க ஈஸி மைல் ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணுறதுல. இதில் எங்கே இருக்கு? ஐயோ, மெயின் ரோட்டில் தாங்க இருக்குது, அழுத்திடலாங்க. வண்டி போய் 150க்கு மேலே போயிட்டுருக்கு. சூப்பர். 150 முடிச்சாச்சுங்க, அவ்வளோதான். மைல் ஸ்டோன்ஸ் 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிற ரேசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். 2 ரேஸ் மட்டும் இருக்குங்க. ஓகே, இந்த ரேஸையும் நம்ம முடிச்சு விட்றலாங்க. டோல் பூத்து. இதில் எத்தனை டோல் பார்த்தீங்கன்னா, இதில் 4 தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு டோல் பார்த்தீங்கன்னா 6 வந்துச்சு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 தான். ஆனால் 47+ மினிட்ஸு. 50 இருந்துச்சோ? ஓகே, நான் பார்க்கும்போது 47 இருந்துச்சு. கொஞ்சம் லென்த்து தான் போல இருக்குது. பட் போர்ஸ் வேறு லெவலில் போகுது, அதனால் பயப்படவே வேண்டாம், ஈஸியாக முடிச்சிடலாம். ஏய் செம்மக்காருங்க. காரும் பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த பிளாக் கலரில் அந்த ஃபயர்லாம் விட்டு மாசாக வச்சுருக்கானுங்க. இன்னொரு மேப் வருங்க, அது இன்னும் லாக்கில் தான் இருக்குது போல இருக்குது. அந்த 8 மாதிரி இந்த சர்க்கியூட் போர்ட்லாம் வருங்க. நம்ம ஃபஸ்ட்டு இவங்க கூட விளாண்டோம் பார்த்தீங்களா, ரேசர் கூட ரேஸ் போவோம் பார்த்தீங்களா, அதுவும் அந்த மெயின் ரோடு சூப்பராக இருக்குங்க. அந்த ஒரு சர்க்கியூட் மாதிரி ஒரு பிரிட்ஜு வரும், அப்படியே சுற்றி ஓட்டுற மாதிரி, அது நல்லாயிருக்கும். இந்த இதில் நம்ம எப்படி மெயின் ரோட்டில் போகிறோம் அதே மாதிரி அதில் ஒரு மெயின் ரோட் மாதிரி வருங்க, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அம்மா, இதுவும் காப் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமமில் வந்துட்டானுங்க. ஐயோ, மிஸ் ஆகிட்டானே. நான் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடில் வந்துட்டேன். இட்டிச்சிருந்தானே அந்த இடத்துல பறந்துருப்பான். எனக்கு டோலை முடிச்சேன்னு. ஃபஸ்ட்டு டோல் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்குது, இன்னும் முடியலையா? இல்லை, ஃபஸ்ட்டு டோல் முடிச்சது, செகண்ட் டோல் தான் போயிட்டுருக்கு. சாரி, ஃபஸ்ட் டோல் தான் நம்ம முடிச்சிட்டோமே. ஃபஸ்ட்டு நினச்சிட்டேன். ஐயோ அப்பா, அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. 2 பேர் வரானுங்களா கூட? ஓகே, வாங்கடா பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்டு ஒன்று விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஷார்ட்கட்டு அடைச்சி தான் வச்சுருக்கானுங்க. சூப்பர், அடுத்த டோல் வந்துருச்சு. இன்னும் 2 டோலுங்க. ஐயோ, போலீஸ்கார் இன்னும் நிறைய வரானுங்க. ஐயோ, நெக்ஸ்ட்டு டோலு 55 செகண்ட்ஸு. இல்லை, நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் முடிச்சுட்ருக்கோம், அதனால் சீக்கிரம் முடிச்சிடலாம். போலீஸ்லேருந்து ஹைடு ஆயிடணுங்க. கூடவே வரானே இவன், ஹீட் லெவல் 3 வேறு. இவனுங்க அவ்வளோ சீக்கிரத்தில் மறைய மாட்டானுங்க, கூடவே வருவானுங்க. நல்லா அப்கிரேட் ஆனவனுங்களா. அந்த அடுத்த டோல் வந்துருச்சு. சூப்பர், சீக்கிரம் முடிச்சிடலாம். 20+ செகண்ட்ஸுங்க. இன்னும் 1 மினிட் இருக்கா அடுத்த டோலுக்கு. இது கொஞ்சம் லென்த்து 4ன்னு வச்சனால கொஞ்சம் எல்லாமே லென்த்தாக வச்சு விட்டாங்க. எல்லாமே 1 மினிட் ரேஞ்சிலே இருக்குது. ஓ, சூப்பர் டேர்னு. ஆக்சுவலி இடிச்சே கரெக்டாக டேர்ன் ஆகிட்டேன்.
இது ஷார்ட்கட்டு சூப்பர். இந்த ஷார்ட்கட் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கலான்ட்டு இந்த ஷார்ட்கட்டுக்குள்ளே வந்து. ஒரு 3ஆவது பிளாக் லிஸ்ட்டோ 4ஆவது பிளாக் லிஸ்ட்டில் ஆண்டோம் நினைக்கிறேன் இந்த ரோடு. என்னங்க இத்தனை போலீஸ் வரானுங்க, எப்பா வேறு லெவல். இனிமேலாம் போலீஸ் ஏன்டா வரானுங்கிற அளவுக்கு வருவானுங்க இனிமேல் வர்ற பிளாக் லிஸ்ட்டுக்கெலாம். 7 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சூப்பர், முடிச்சாச்சு. வேறு லெவல். இப்போ நம்ம போலீஸ்லேருந்து ஹைட் ஆகிற வழியே போயிட்டானுங்க. எங்கே போனானுங்க, கூட வந்துட்டு இருந்தானுங்க. சரி ஓகே, இதில் ஒரு கூல்டவுன் வருங்க அந்த உள்ளுக்குள்ளே, இந்த தூணாக இருக்கும், அதில் உள்ளே போய் கொஞ்சம் மறைஞ்சு நின்றுக்கலாங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 90s கிட்ஸோட ஃபேவரட் கேம்ஸ் எல்லாமே 1 by 1 ப்ளே பண்ணி நம்ம போஸ்ட் போட போகிறோம். அதெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.